அண்ட் வெல்கம் டு விதிரான் டிஎன்பிஎஸ்சி அகாடமி. ஸோ இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யூனிட் 7 தமிழ் சான்றோர் தலைப்பில் கண்ணதாசன் அவர்கள் பற்றி நம்ம ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஸ்கூல் புக்ஸில் உள்ளது, அவுட் சோர்ஸ் புக்கில் உள்ளது அண்ட் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஒரு வீடியோவாக நம்ம ப்ரீவியஸ் வீடியோ போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வைக்கிறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் நிறைய ஒரு சில கொஷின்ஸ் நியர்லி ஒரு 50 கொஷின்ஸ் கிட்ட இருக்குது. அதை நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ படிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் ஒரு 50 கொஷின்ஸ் கிட்டே இருக்குது. ஸோ நான் அந்த கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னா எல்லாமே ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு. உங்களுக்கு ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அதாவது கொஷின் பேப்பரில் உள்ள இதை அப்படியே க்ராப் பண்ணி எடுத்து போட்டிருக்கு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், புனைப்பெயர் இயற்பெயர்கள் கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா புதுமை பித்தன், அவரோட இயற்பெயர் என்னென்னா விருதாச்சலம். ஈரோடு தமிழ் அன்பனோடது ஜெகதீசன். வாணிதாசன் அரங்கசாமி என்கிற எத்திராஜ் அப்படின்னு சொல்லுவோம், எத்திராசலு அப்படின்னு சொல்லுவோம். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. நமக்கு கண்ணதாசன் தலைப்பு இருக்கனால அந்த கொஷின் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள், முடியரசன் இதுவும் இயற்பெயர்கள் கேட்டிருக்காங்க. முடியரசனோட இயற்பெயர் என்ன? துரைராசு. சுரதா ராஜகோபாலன். கண்ணதாசனோட இயற்பெயர் முத்தையா. வாணிதாசனோட இயற்பெயர் எத்திராசலு. கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்த கொஷினும் பாருங்கள், கண்ணதாசனோட இயற்பெயர் என்னென்னா முத்தையா. ஓகே, ஸோ இப்போ அப்படியே இருக்கலாம் ஒரு நிமிஷம். ஸோ இப்போ அவரை பற்றின ஒரு ப்ரீஃப் நோட் ஒரு 5 மினிட்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நான் ஓரலாக சொல்கிறேன். அதை முதல்ல நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முத்தையா. இவருடைய வளர்ப்பு பெயர் நாராயணன். எந்த ஊரில் பிறந்தார்னா காரைக்குடி அருகே உள்ள சிறுகூடல்பட்டி என்னும் கிராமத்தில் பிறந்தவர். இவருடைய பெற்றோர் சாத்தப்பன் விசாலாட்சி அம்மாள். இவருடைய வாழ்ந்த காலம் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூன் 24, 1927 முதல் அக்டோபர் 17, 1981 வரை. இவருடைய புனைப்பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய கொஷின்ஸில் இது கேட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ காரைமுத்து புலவர், வணங்காமுடி, கமகப்பிரியா, பார்வதிநாதன், துப்பாக்கி, ஆரோக்கியசாமி இதெல்லாம் இவருடைய புனைப்பெயர்கள். சிறப்பு பெயர்கள், இவருடைய சிறப்பு பெயர்கள் கவியரசு, கவி சக்கரவர்த்தி, குழந்தை மனம் கொண்டவர். ஓகேவா? அடுத்து இவருடைய தன் வரலாறு நூல்கள் என்னென்னா வனவாசம், மணவாசம். அப்புறம் நிறைய இவருடைய புக்ஸ் எல்லாமே இப்போ ஓரலாக சொல்கிறேன். மாங்கனி, ஆட்டனத்தி ஆதிமந்தி, ஸ்ரீகிருஷ்ண கவசம், அர்த்தமுள்ள இந்து மதம், சந்தித்தேன் சிந்தித்தேன், அனார்கடி, தைப்பாவை, சிவகங்கை சீமை, ராசதண்டனை இது ஒரு நாடக நூல். கம்பன் மகன் அம்பிகாபதியை பற்றி எழுதினது. கட்டுரை அப்படின்னு பார்த்தோன்னா தோட்டத்து மலர்கள், குடும்ப சுகம், புதினங்கள் 1000 தீவு, அங்கேற்கண்ணி, வேலங்குடி திருவிழா, சேரமான் காதலி. இந்த வரலாற்று புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது 1980 இவருக்கு கிடச்சிருக்கும். ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய புக்ஸ். சிங்காரி பார்த்த சென்னை, அப்புறம் அவளுக்காக ஒரு பாடல், அவள் ஒரு இந்து பெண், தெய்வ திருமணங்கள், குமரி கண்டம் இதெல்லாம் இவருடைய படைப்புகள். ஓகேவா? ஸோ இவருடைய இதழ்கள் அப்படின்னு பார்த்தோன்னா தென்றல் திரை, முல்லை, கடிதம், கண்ணதாசன் இதெல்லாம் இவர் நடத்திய இதழ்கள். இவர் பணியாற்றிய இதழ் அப்படின்னு பார்த்தோன்னா திருமகள், மேதாவி, சண்டமாருதம், திரை ஒலி, தமிழ் மலர். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவரோட கவிதைகள், திரை இசை பாடல்கள் 5 தொகுதிகளாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்றது ஒரு காதல் காப்பியம். மாங்கனி அப்படின்றது திருச்சி சிறையில் இருந்தப்போ இந்த காவியம் எழுதியிருப்பார். இயேசு காவியம் அப்படின்றது தான் அவர் இறுதியாக எழுதிய ஒரு நூல். இது ஒரு காப்பிய நூல். ஓகேவா? ஸோ இவருக்கான விருதுகள் அப்படின்னு பார்த்தோன்னா சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கும். அப்புறம் தமிழக அரசோட அரசவை கவிஞராக இருந்திருப்பார். அதுக்கான ஒரு பட்டம் கிடச்சிருக்கும். அண்ணாமலையார் அரசு நினைவு பரிசு 1979 கிடச்சிருக்கும்.
இவருடைய முக்கியமான மேற்கோள்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, முத்தான முத்தல்லவோ மிதந்து வந்த முத்தல்லவோ, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, அப்புறம் வந்து அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், ஆடையின்றி பிறந்தோம் ஆசையின்றி பிறந்தோமா, வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும், தென் வந்துட்டு செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த மேற்கோள்கள் எல்லாமே கேட்டால் டப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரி நம்ம வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இவரை பற்றின ஓவரால் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்த்தாச்சு. இன்னும் நிறையா இருக்குது. நிறையா பார்க்கணுன்னா அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஷின் போகலாம். இயற்பெயர்கள் தான் இங்கேயும் கேட்டிருக்காங்க பாருங்கள். கண்ணதாசனோட இயற்பெயர் என்ன? முத்தையா. வாணிதாசன் வந்து எத்திராசலு. சுரதா வந்து ராஜகோபால். பாரதிதாசன் சுப்ரத்தினம். அடுத்து பாருங்கள், கீழ்வருவனவற்றில் பொருத்தமற்றதை தெரிவு செய்க. தப்பானது எதுன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு ஆப்ஷன்ஸில் வந்து இங்கே வந்து யாரை பற்றி, கண்ணதாசன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். காரைமுத்து புலவர், வணங்காமுடி, பார்வதிநாதன், ஆரோக்கியநாதன், கமகப்பிரியா. இதெல்லாம் வந்து கண்ணதாசனுக்கான புனை பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். ஓகேவா? ஸோ இது வந்து தப்பு. நீதிநெறி விளக்கம் இதெல்லாம் வந்து இது வந்து தப்பு. அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தின் வேர்ட்ஸ்பாட் என்று புலகைப்படுத்தவர் யாருன்னா, புதுவை எடுத்த வில்லியனூரில் பிறந்த வாணிதாசன். இது வந்து கரெக்டு. திரைக்கவி திலகம் மருதகாசி பாடல்கள் என்னும் தலைப்பில் மருதகாசி பாடல்கள் தொகுத்து வெளிவந்துள்ளது. இது கரெக்டு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார். இது வந்து பாரதிதாசனோடது. பாட்டாளி மக்கள் பசி தீர வேண்டும், நாமக்கல் கவிஞரோடது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும். இந்த லைன் இப்போ நான் சொன்னேன், கண்ணதாசனோடது. சபைகளிலே தமிழெழுந்து முழங்க. இது வந்து கவிமணி தேசிகம் அவர்களோடது. ஓகே, நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை. முக்கியமானது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமானது கண்ணதாசன் அவர்கள் சொன்ன வரிகள். புக்கிலலாம் இருக்கும், இதுவும் புக்கில் இருக்கும். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை என்று திரையிசை பாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணதாசன் அவர்கள் தான். ஓகேவா? ஸோ அந்த பாட்டு கூட நான் ஃபுல்லாக படிக்கிறேன் பாருங்கள். நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமன்றி வேறு யாரம்மா. ஓகே, இதில் பாருங்கள், இது என்னது புக்ஸ் கேட்டிருக்காங்க. வாணிதாசன் வந்து கொடிமுல்லை, கரெக்டு தான். கண்ணதாசன் வந்து எழிலோவியம் கிடையாது, தைப்பாவை தான் கண்ணதாசனோடது. முடியரசனோடது தான் எழிலோவியம். சுத்தானந்த பாரதியார் வந்து பராசக்தி மகாகாவியம். ஓகே, கண்ணதாசன் பணியாற்றாத இதழ் பெயர். ஸோ தென்றல், முல்லை, தமிழ் மலர் இது எல்லாத்துலேயுமே அவர் பணியாற்றியிருப்பார். குயில் வந்து பாரதிதாசனோடது, அதில் அவர் பணியாற்றியிருக்க மாட்டார். ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்ற ஒரு காப்பியம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதில் அந்த ஆட்டனத்தி ஆதிமந்தி வந்து பிறமொழி தழுவலாகவும் மொழிபெயர்ப்பாகவும் அமைந்த ஒரு நூல். அந்த ஆட்டனத்தி அப்படின்றதுனா என்னென்னா ஒரு அரசனுடைய பெயர். ஓகேவா? ஸோ இது வந்து ஆட்டனத்தி ஆதிமந்தி அப்படின்றது கரிகால அரசனை வச்சு எழுதியிருப்பாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கோங்க. கள்ளுக்குடி மகாகாவியம் யார் எழுதுனானா? கண்ணதாசன். இதுவும் இம்பார்ட்டண்ட். அடுத்து பாருங்கள், நூல் பெயர் கேட்டிருக்காங்க. முடியரசன் வந்து காவிய பாவை, சச்சிதானந்தன் வந்து ஆனந்தத்தேன், குமரகுருபரர் வந்து சகலகலாம், கண்ணதாசன் வந்து மாங்கனி. ஓகேவா? கண்ணதாசன் வந்து மாங்கனி. சேரமான் காதலி என்னும் புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற திரைப்பட கவிஞர் யார்? கண்ணதாசன் அவர்கள். கண்ணதாசனின் படைப்புகளில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற புதினம் யார்? திருப்பியும் கேட்குறாங்க, சேரமான் காதலி. ஸோ அடுத்து வந்து சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற கண்ணதாசன் புதினம், அதே தான், சேரமான் காதலி. கீழ்வருவனவற்றுள் எந்த நூல் முடியரசனின் கவிதை நூலில் இல்லாதது? ஸோ இப்போ இயேசு காவியம் வந்து யாரோடது? கண்ணதாசனோடது. அதனால் அந்த கொஷின் வந்து நம்ம இங்கே எடுத்திருக்கோம். இயேசு காவியம் பாடியவர் யார்? கண்ணதாசன். இங்கே இதில் என்னென்னா ஆட்டனத்தி ஆதிமந்தி வந்து கண்ணதாசன், கொடிமுல்லை வந்து வாணிதாசன், பட்டத்தரசி வந்து சுரதா, பூங்கொடி வந்து முடியரசனோடது. ஸோ இதில் என்ன பார்த்தோன்னா கண்ணதாசனோடது எது? இயேசு காவியம் வந்து கண்ணதாசனோடது. ஓகேவா? வீரகாவியம் வந்து முடியரசனோடது, ஒளிப்பறவை வந்து சிற்பி பாலசுப்ரமணியம், சஹாராவை தாண்டாத ஒட்டகம் காமராசரோடது.
கீழ்வருவனவற்றுள் கவிஞர் கண்ணதாசன் இயற்றாத நூல். ஆயிரம் தீவங்கேற்கனி, ராசதண்டனை, மாங்கனி எல்லாமே அவரோட தான். இது வந்து கொய்யாக்கனி வந்து பெருஞ்சித்திரனார், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனாரோடது. ராசதண்டனை இந்த நாடகத்தை யார் படைத்தார்? கண்ணதாசன். கண்ணதாசன் படைத்த இனிய நாடகம், நாடக நூல் இது ராசதண்டனை. ரொம்ப இம்பார்ட்டன்ட், திருப்பி திருப்பி இந்த மாதிரி கேட்டுகிட்டே இருப்பாங்க. கண்ணதாசன் பொருந்தாத சொல் அப்படின்னு பார்த்தோன்னா இயேசு காவியம் அவரோட தான். ஆட்டனத்தி ஆதிமந்தி, மாங்கனி எல்லாமே அவர் தான். வீரத்தாய் வந்து அவரோடது இல்லை. கண்ணதாசன் படைத்த நாடகம் ராசதண்டனை. ஸோ அடுத்து பாருங்கள், இதெல்லாமே வந்து முன்னாடி உள்ளது ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு. இது வந்து ஒரு சில கொஷின்ஸ் பார்க்கலாம். கண்ணதாசன் படைப்பில் சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற நூல் எது அப்படின்னா சேரமான் காதலி. குமரிக்கண்டம் என்ற நூலை படைத்தவர் கண்ணதாசன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும் என்று தனிமனித வாழ்வின் பண்பினை கூறியவர் கண்ணதாசன். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ணச் சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என்று தமிழ் உணர்வை பறைசாற்றியவர் கண்ணதாசன். காலக்கணிதன் என்ற கவிதையை எழுதியவர் கண்ணதாசன். நானே தொடக்கம் நானே முடிவு, நான் உரைப்பது தான் நாட்டின் சட்டம். இது யார் சொன்னா அப்படின்னா வந்து கண்ணதாசன். கவிஞர் இது வந்து 3 இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், எது சரின்னு கேட்டிருக்காங்க. கவிஞர் கண்ணதாசன் சேரமான் காதலி என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார். கரெக்டு. தமிழக அரசின் அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கார். கரெக்டு. இயேசு புராணம் என்ற நூலை இயற்றினார். இது தப்பு. இயேசு காவியம். ஓகே, அப்போ 1 மற்றும் 2 சரி. தமிழக அரசின் அரசவை கவிஞராக கண்ணதாசன் பதவி வகித்த ஆண்டு 1981. கண்ணதாசன் முதலில் பாடல் எழுதிய திரைப்படம் கன்னியின் காதல். கன்னி இந்த படத்தில் கலங்காதிர் மனமே அப்படின்ற பாட்டு ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. கண்ணதாசன் எழுதிய தைப்பாவை என்னும் நூலை எதன் தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா திருவெம்பாவை. கண்ணதாசன் திரைப்படங்களில் சுமார் எத்தனை பாடல்கள் எழுதிவிட்டார்? 5000க்கும் மேற்பட்ட. இந்த லைன் வந்து அப்படியே வந்து புக்கில் இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்கும். கண்ணதாசன் எழுதிய தத்துவ நூல் எது? தத்துவ நூல் வந்து அர்த்தமுள்ள இந்து மதம். கண்ணதாசன் எழுதிய சுயசரிதை வனவாசம் மனவாசம் அப்படின்னு சொல்லுங்க 2 நூல். வனவாசம் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. கண்ணதாசன் எந்த முதலமைச்சரின் காலத்தில் அரசவை கவிஞராக இருந்தார்? எம்ஜிஆர் அவரோட பீரியடில் தான் இருந்திருக்காரு. கண்ணதாசனுக்கு எங்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது? காரைக்குடியில், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அவரோட ஊரில் வந்து அமைச்சிருக்காங்க. கண்ணதாசன் கடைசியாக பாடல் எழுதிய திரைப்படம் எது? இவருடைய கடைசி பாடல் வந்து கண்ணே கலைமானே 3ஆம் பிறை திரைப்படத்தில். மாங்கனி ஆட்டனத்தி ஆதிமந்தி காவியங்களின் ஆசிரியர் யார் அப்படின்னா இவர் தான், கண்ணதாசன் தான். இயேசு காவியம் படைத்தவர் கண்ணதாசன். கண்ணதாசன் நடத்திய இதழ் இந்த 4 இதில் அப்படின்னு பார்த்தோன்னா தென்றல், முல்லை ஆகிய இதழ்களின் ஆசிரியர் கண்ணதாசன். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஸோ இதில் வந்து நம்ம கொஷின்ஸ் மட்டும் பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் கிட்ட மேலே, அண்ட் வந்து இந்த வேறு ஒரு சில கொஷின்ஸும் வந்து 20 கொஷின்ஸ்க்கு மேலே, டோட்டலாக 50 கொஷின்ஸ் கிட்ட நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இவரை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உள்ள வீடியோவும் பார்க்க மறந்துடாதீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ரொம்ப புரியும். ஸ்கூல் புக்ஸில் உள்ள இது எல்லாமே எடுத்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இந்த ஒரு வீடியோவில் இருக்குது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மறக்காமல் பாருங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.